அத்தியாயம் 1. திருநெல்வேலி. ஏரியும் பனிக்காடு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமந்தான் மயிலோட. அந்த கிராமம் முழுசுலையும் பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 30 வீடுகள் தான் இருந்துச்சு. ஓடு போடப்பட்ட ஒரே ஒரு செங்கல் வீட்டை தவிர மீதி எல்லாமே பனை ஓலையில் இருக்கிற அந்த குடிசைகள் தான். அந்த குடிசைகளோட சுவர்கள் மண்ணால் கட்டப்பட்டது. சில குடிசைகள் தான் மலிவான மரங்களை வச்சு அதனுடைய கதவுகள் செய்யப்பட்டிருந்தது. மற்ற எல்லாத்துலேயுமே மூங்கில் தட்டிகளை வச்சும் பனையோலையை வச்சும் செய்யப்பட்ட கதவுகள் தான் இருந்தது. அந்த ஊரில் மக்கள் அனைவருமே தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. பக்கத்து ஊர்களை சேர்ந்தவங்களோட நிலங்களில் வேலை செஞ்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. அதில் ஒரு குடிசையில் கிழிந்த பாயில் சுருண்டு படுத்துட்ருக்கிறான். அவன்தான் கருப்பன். இந்த இரவோட அந்த அமைதியில் அடிக்கடி ஏதோ உசுப்பி விட்டது மாதிரி அடிக்கடி எந்திரிச்சு உக்காந்துட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆச்சு அவங்கிட்ட இருந்து தூக்கமெல்லாம் போய். அவனோட மனசு எல்லாமே குடும்பத்தோட தேவைக்கு 2-3 ரூபா புரட்டுறதுக்கான திட்டங்களை தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் பக்கத்தில் அவனோட இளம் மனைவி வள்ளி உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆகிருந்துச்சு. போன அறுவடையில் கருப்பன் சேர்த்து வச்சுருந்த ஒரு சிறிய தொகை அது முழுவதுமே அவங்களோட திருமணத்துக்கு செலவழிச்சிட்டான். அவன் ஒன்றும் வேலைக்கு போகிறதுக்கு தயங்குறவன் கிடையாது. அவன் கடும் உழைப்பாளி தான். ஆனால் என்ன, வேலை தான் கிடைச்ச பாடில்லை. இந்நேரம் விதப்பு நடந்து பல நாட்கள் ஆகிருக்கணும். ஆனால் கடவுள் கருணையே காட்டலை. மழைக்காலம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் கருப்பனும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் மழைக்கான ஏதாவது அறிகுறி தெரியுதா அப்படின்னு வானத்தையே பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த வானமோ நீல கலர்லேயும் சுட்டெரிக்கும் பகல்களுமாக தான் அவங்களுக்கு காட்சி அளிச்சிச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப விரக்தியை தந்தது. போன வாரமெல்லாம் வள்ளியோட கொலுசை அடகு வச்சதில் கிடச்ச பணத்தை வச்சு கருப்பன் அவங்களோட அம்மா உட்பட 3 பேரோட நாட்களை எப்படியோ ஓட்டி வந்தான். சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை குறைஞ்சிருந்தது. அதை சாப்பாடுன்னே சொல்ல முடியாது. நிறைய தண்ணியில் ஒரு கைப்பிடி ராகி மாவு கலந்து காய்ச்சின அந்த நீர் கஞ்சியும் 2-3 மிளகாவும் தான். அதுவும் இன்றைக்கி இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது அவனுக்கு. அவனோட குடிசையில் 4-5 மண் சட்டியை தவிர அந்த அறை முழுசும் வெறிச்சோடி கிடந்துச்சு. ஒரு காலத்தில் அந்த அறையை ரொம்ப அலங்கரிச்சுக்கிட்டு இருந்த 2 பித்தளை பானைகளும் 3 பித்தளை தட்டும் அது விற்று ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போது மூளையில் சும்மா கவுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு சேவலும் 3 வாரங்களுக்கு முன்னாடி அம்மனோட கோபத்தை தணிக்கிறதுக்கு பலி கொடுத்தாச்சு. ஏறக்குறைய கிராமத்தில் இருந்த அத்தனை சேவலும் பலி கொடுக்கப்பட்ட பின்னும் அம்மனோட கோபம் ஏன் இன்னும் தனியலை அப்படின்றத கற்பனால் புரிஞ்சிக்கவே முடியலை. பக்கத்து வீட்டில் ஒரு சேவல் கூவுச்சு. அது விடுத்து அந்த சவாலை ஏற்றுக்கிறது மாதிரியே ஊரோட மறுமுனையில் இன்னொரு சேவல் கூவுச்சு. 2-3 நிமிடங்களுக்கு மேலே இந்த கச்சேரி நீடிக்கலை. திரும்பவும் அந்த ஊர் அமைதியாச்சு. ஏன்னா ஊரில் மிஞ்சி இருக்கிறது இந்த 2 சேவல் தான். இந்த சாப்பாடு, வேலைக்கு போகிற பிரச்சனை, இது பெரும் பாரமாக இந்த கருப்பனோட மனசை அழுத்த கயத்தாருக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அளவில் கயத்தாறு ஒரு பெரிய கிராமந்தான் அப்படின்னாலும் மயிலோடை கிராமத்துக்காரர்களை பொறுத்தவரை அதுதான் டவுனு. ஐயோ அம்மா அப்படின்னு முத்தாத்தால் அவங்க முனகல் சத்தம் கேட்டுச்சு. மூட்டு வலியால் அவங்க முழங்கால் ரொம்ப வீங்கி போயிருந்துச்சு. பாவம் அம்மை. போன வருஷம் அப்பாவும் இருந்தாவ. நல்லா சம்பாரித்து எல்லோரும் நல்லா தான் இருந்தோம். அம்மையும் அப்போ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அப்பா போயிட்டாவ, இன்னொரு வாய்க்கும் கஞ்சி ஊற்ற வேண்டியிருக்கு. அம்மாவும் இந்த 1 வருஷத்தில் எவ்வளவு மெலிஞ்சு போயிட்டா. மனம் போன போக்கில் இந்த கருப்பனோட எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கருப்பன் எப்படி தூங்கினானே தெரியல. 2வது முறை சேவல் கூவுது. அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு வள்ளி அப்படின்னு மென்மையாக மனைவியை எழுப்புனான். காட்டுக்கு போயிட்டு நேராக கயத்தாறு போய் ஏதாச்சும் வேலை கிடைக்கான்னு பார்க்கேன். நல்லபடியாக வேலை கிடைச்சா திரும்பி வரப்போ வரகும் மற்ற சாமானும் வாங்கிட்டு வரேன். இப்போ வீட்டில் ஏதாவது ராய் மிச்சம் இருந்தால் ஆக்கி அம்மை நீயும் சாப்பிட்டுக்கிடுங்க. கொஞ்சம் இருமாம்மா. வள்ளி கண்ணை கசக்கிக்கிட்டே சொல்கிறா. ராய் மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ கஞ்சி காய்ச்சிடுதேன், குடிச்சிட்டு போ. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் சாப்பிட தோணலை. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பாக கிடக்கு. வெடியால் போனால் தான் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியும் அப்படின்னு வள்ளிக்கு பதில் சொல்லிவிட்டு அது வெளியேறான். அந்த ஊரில் யாருமே ஒன்று எந்திரிச்சிக்கல. ஊர் வெறிச்சோடு இருந்துச்சு.
ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு கல் வீடான வைரமுத்துவோட வீட்டு கூரையிலிருந்து புகை சுருள் சுருளாக மேல் நோக்கி வருது. கருப்பன் அந்த வீட்டை கடக்கும் போதெல்லாம் உள்ளே அடுப்பு மூட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறான். வைரமுத்து யோகக்காரன். பொஞ்சாதி வெள்ளனவே எழுப்பி சோறாக்க தொடங்கிட்டா. ஒரு மாதத்துக்கு ஊர் முழுக்கும் ஆக்கி போடுற அளவுக்கு அவன்கிட்ட ராகி இருக்கும். நான் வேணுமுன்னா பந்தயம் கட்டுதேன். ஊர்லேயே வைரமுத்து தான் பணக்காரன். அவனுக்கு வயசு ஒரு 50க்கு மேல் இருக்கும். ஊருக்கு அருகிலேயே அவனுக்கு 5-6 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. உழுகிறதுக்கு சொந்த மாடு வச்சுருந்தார். ஊரில் இருந்த ஒரே ஒரு மாட்டு வண்டியும் அவனோடது தான். வாரத்துக்கு ஒரு முறை கயத்தாரில் சந்தம் கூடுறப்பெல்லாம் அந்த வண்டி பூட்டப்படுது. இந்த ஊரில் விற்கிறதுக்கு யாரிடமாவது ஏதாவது இருந்தால் அதை வைரமுத்துக்கிட்ட ஒரு சிறிய பணத்தை கொடுத்துட்டு அந்த மாட்டு வண்டியில் ஏற்றி சந்தைக்கு போவாங்க. வைரமுத்து வட்டிக்கும் பணம் கொடுத்து வந்தான். ஆனமலையில் உள்ள தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சு அவன் இவ்வளோ பணமும் சேர்த்துருந்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் அந்த எஸ்டேட்லேருந்து திரும்பி வந்ததையும் அவன் 5000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இந்த ஏரியாவில் கிசுக்கப்பட்டதையும் கருப்பை நினச்சிக்கிட்டான். நாமும் மலைக்கு போய் கொஞ்சம் காசு பார்த்தா தான் என்ன அப்படின்னு கருப்பனுக்கு தோணுச்சு. சாயங்காலம் திரும்பி வரும்போது வைரமுத்துவை பார்த்து மலைக்கு போனால் வேலை கிடைக்குமா, பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னு அவன் தனக்குள்ளே நினச்சிக்கிட்டான். எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் நாலாபுரமும் இழுபட்டு கொண்டிருந்த அந்த கருப்பனுக்கு இந்த ஒரு முடிவு ஒரு அமைதியை கொடுத்தது. இந்த புது முடிவோட அந்த புது முடிவு தந்த நம்பிக்கையில் காலை கடன்களை அவன் முடிச்சுட்டு உற்சாகமாக கயத்தார நோக்கி நடக்க தொடங்குறான். அவனோட பாதைகளில் அடுத்தடுத்து என்ன சந்தித்தான், அவனுடைய கஷ்டங்கள் தீருதா, இல்லை எஸ்டேட்டு போகிற கனவு நிறைவேற போகுதா, அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடக்குதுன்றத 2வது அத்தியாயத்தில் கங்காணி அப்படின்ற அத்தியாயத்தில் பார்ப்போம்.